ஹாய்ப்பா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மட்டுக்கானா வந்து ப்ளூம் ஆயிருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்காங்கன்னு. அவங்கள பற்றி பார்த்துடலாம் வாங்க. இன்னொரு மூட்டு கூட இருக்காங்க. இது ஒரு 4 or 5 days ஆகும்னு நினைக்கிறேன் அடுத்த ப்ளூம் ஆகிறதுக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்களேன். ஃப்ளவரு செம்ம ஃப்ளவர் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டும் கூட. அது ஃப்ளவரை பாருங்களேன், பெட்டல்ஸ்லாம் செம்மையாக இருக்காங்க. செம்ம பிளான்ட்டுங்க இது. நம்ம ஆஸ்ட்ரோ ஜிம்னோலாம் இருக்குது இல்லையா, ஆஸ்ட்ரோ ஜிம்னோ லொபிபியா, இது எல்லாமே வந்து ஒரு 11 மணிக்கு மேலே தான் ஃப்ளவரை பூக்கும் நமக்கு. இது வந்து காலையிலே பூத்துட்றாங்கப்பா. 2 days ஃபுல்லாக இருக்காங்க. 2 நாள் அப்படியே இருக்காங்க. நைட்டில் க்ளோஸ் ஆகிறாங்களா என்னன்னு தெரியல, க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியல. 2 நாள் ஃபுல்லாகவே இருக்காங்க. நல்லாயிருக்கு பிளான்ட்டு. அது இல்லாத நல்லா ஹார்டி வெரைட்டியும் கூட. நல்லா இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்காங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டும் கூட. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பிளான்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து கராலமாவில் ஒரு ரெட் டாட் வச்ச மாதிரி ஒரு ஃப்ளவர் வரும்ப்பா, நல்லாயிருக்கும். இது 100க்கு எடுத்து வச்சுருக்கேன். மேம்லேரியாவில் பாலித்தீலி 120 இவங்க. அடுத்தது வந்து கராலமாவில் சில்கி மெரூனில் இருப்பாங்க, செம்மையாக இருக்கும் இதோடைய ஃப்ளவரு. தீலி கேக்டஸ்ப்பா, நல்லாயிருக்கும் இவங்களும். இது வந்து ஆக்சுவலி அவங்க வந்து 100க்கு கேட்டிருந்தாங்க. 80க்கு தான் வச்சுருக்கேன் நான், ஏன்னா பிளான்ஸ் இல்லை, அவ்வளோதான் இருந்துச்சு. அடுத்த பிளான்ட் என்னென்னா ஆஸ்ட்ரோஃபைட்டம். இவங்களும் ஒரு சூப்பரான பிளான்ட், ஹார்டியான வெரைட்டி. நோட்டோ ரூப்ராப்பா, நல்லாயிருக்கும் இதுவும், செம்ம பிளான்ட்டு. அடுத்தது மேமிலேரியா மட்டோன்னி. இந்த குயின் கேக்டஸ்லாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி பிங்க் கலரில் குட்டி குட்டி ஃப்ளவர் வரும். அடுத்த பிளான்ட் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா ஃபேரி கேஸ்டில், வேரிகேட்டட் ஃபேரி கேஸ்டில். இவங்க கொஞ்சம் சென்சிட்டிவ்ப்பா கொஞ்சம். இது வந்து அப்புண்டியா சிலிண்ட்ரோ வேரிகேட்டட் 120க்கு ஒரு 3 பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த ஈஃபோர்பியாவில் மெடுசா ஹெட்டு, சூப்பராக குட்டி குட்டியாக எல்லோ கலரில் ஃப்ளவர் வரும். இதோடைய அந்த எட்ஜில் இருக்குது இல்லையா, அதில் ஒரு ஹெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் பிளான்ட் ஓல்டு பிளான்ட் ஆச்சுன்னா அதில் ஹெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை கட் பண்ணால் நம்ம நியூ பிளான்ட் க்ரோ பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது இன்னொரு பேக்கிங்ப்பா. இது வந்து ஒருத்தவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது இன்னொரு பேக்கிங். அவங்களும் ஒரு மெடுசா ஹெட்டு கேட்டிருந்தாங்க. கராலமாவில் ஒரு பஞ்சாக எடுத்து வச்சுருக்கேன். 125 இது ஒரு பஞ்ச் பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த பிளான்ட் என்னென்னா வேரிகேட்டட் தான், ஃபேரி கேஸ்டில். எவ்வளோ பெரிய பிளான்ட்டு பாருங்களேன், செம்ம பெருசாக இருக்காங்க பாருங்கள். இதுவரை இதுதான் ஃபஸ்ட்டு இது மாதிரி இவ்வளோ பெருசாக வந்திருக்காங்க. இது 140ப்பா, செம்ம பிக் சைஸ்ப்பா. இந்த ஒரு பிளான்ட்டு தான் இவ்வளோ பிக் சைஸாக வந்திருக்காங்க. அவ்வளோதான்ப்பா இன்றைக்கான பேக்கிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.